நம்ம எல்லாத்துக்கும் லைஃப்ல வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கா செய்யுது. பட் எல்லாருமே நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை நினைச்சு பெரிய விஷயமா எப்படி என்னால விட்டு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல. ஆனா ஒருத்தர் தான் வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து நமக்கு காமிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயமா பேசுறோம். பட் இந்த விஷயம் நடந்துக்கிட்டது 20 வருஷத்துக்கு மேல, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு படம் தான் எடுத்து நம்ம எல்லாத்துக்கும் அவரோட லைஃப்பை நமக்கு எடுத்து காமிச்சு இப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பேசுற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. த கோட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்துல வந்து ஒரு படம் வந்திருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ அந்த கோட் லைஃப் அப்படிங்கிற அந்த படத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட பிருத்திவிராஜ் அவர் நடிச்சிருப்பாரு. ஸோ அதில் நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை வந்து அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். அதாவது வந்து ஒருத்தர் வாழ்க்கையில உண்மையாக நடந்த ஒரு விஷயம் தான் அந்த படம். ஆக்சுவலாக வந்து அப்படி ஒரு மனுஷன் நிஜமால இருந்திருக்காரு, இன்னும் உயிரோட இருந்திருக்காரு. அவரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் பட்ட கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா ஆடு ஜீவிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவலா வந்து வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற அந்த நாவலை படமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 16 வருஷமா கஷ்டப்பட்டு இப்பதான் அந்த படமா ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சிருக்கு. அந்த படமா ஆக்கி ரிலீஸ் பண்ணி இன்னைக்குதான் அவரோட வாழ்க்கை இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் தெரியுது, ஒரு பெரிய விஷயமா பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஸோ ஏன்னா என்னதான் அந்த ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற நாவல்லையும் இந்த படத்துலையும் நிறைய கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜஸ் நிறைய விஷயங்கள் சேர்த்துருக்காங்க. பட் அவ்வளோ நடக்கல. என்னென்ன நடந்திருக்கு, யார் அந்த உண்மையான ஆள், அந்த உண்மையான ஆளோட வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு த ரியல் லைஃப் ஆஃப் த கோட் லைஃப், அந்த கோட் லைஃப்ங்கிற அந்த படத்துல ரியல் உண்மை சம்பவம் அவர் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதாவது ரியல் விசஸ் ரியல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் தான் கூட வந்துச்சு. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ த கோட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு மலையாள மூவிஸ் வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாக ஆகாது. அது வாட்டுக்கு சைடில் ஒரு படங்கள் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். பட் இப்போ ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி உண்மையான விஷயங்களை அடிப்படையாக வச்சு எடுக்கக்கூடிய படங்கள் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து மிகப்பெரிய படங்கள் ஆகிட்டு வருது, நிறையா படங்கள். அந்த வரிசையில் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவே தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு வரிசையில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த கோட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் நடிச்சிருக்காருல்ல, ஆக்சுவலாக அந்த உண்மையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்ற அந்த ஆளோட பேர் பார்த்தீங்கன்னா நஜீப். கேரளாவில் இருக்கக்கூடிய நஜீப் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் ஒரு நபருடைய வாழ்க்கை கதை தான் இது. ஸோ இவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நான் படிப்படியாக சொல்கிறேன். அது போக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த நாவலில் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில விஷயங்கள் நம்ம பிரித்து பார்க்கலாம். நஜீப் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்காரு. ஸோ இவரோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறுலாம் இருக்கு தெரியுமா, அந்த கேரளாலே தெரியும், ஒரு கிரீனிஷான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த ஆறு, அந்த லேக்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து தண்ணிக்குள்ள குதிச்சு அதில் மண் எடுத்து ஏதோ ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளியா இருக்காரு இந்த நஜீப் அப்படிங்கிறவர். ஸோ இந்த கேரளால இந்த டைம் அவர் வாழ்ந்த டைம் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அப்ராட் போறாங்களே, அதாவது வந்து இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரபலமாக பார்க்கக்கூடிய ஒரு டைமா இருந்துச்சு. இந்த நஜீப்போட நண்பர்களும் சரி, ரிலேட்டிவ்ஸும் சரி, இந்த கேரளாவில் வசிக்கக்கூடிய நிறைய பேரும் சரி, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட அன்றாட தேவைக்காக நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போய் கூலி தொழிலாளியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த பீரியட். ஸோ அதனால நிறைய பேர் போறாங்க. நஜீப்புக்கும் ஒரு தோணுது, ஸோ நம்மளும் போகலாமே அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டு இருக்கும் போது, அப்போ நான் அதுக்குன்னு அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல. அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நஜீப்புக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனவன பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா 8 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து இப்போ ஃபேமிலியோட பேர்டன் அதிகமாகுது. அதாவது வந்து நமக்குன்னு ஒரு குடும்பம் வரப்போகுது, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அடுத்து நமக்கு குழந்தை வரப்போகுது. ஸோ நம்ம சம்பாதிக்கிற காசு பத்தாது. ஸோ நம்மளும் ஃபாரின் போகலாம், நம்ம நண்பர்களை மாதிரி, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் மாதிரி, இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனை மாதிரி நம்மளும் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அதாவது சவுதி, துபாய், இந்த மாதிரி ஏதாவது நாட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம், அதையே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு தன்னோட இருக்கிற சொத்துக்கத்துல இருக்கு தெரியுமா, லேண்டா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எல்லாத்தையும் வித்து. பட் இதுலயே அவர் நிறைய விஷயம், ஏன்னா அந்த காலத்துல ஃபாரின் போறதுல இவ்வளவு செலவுலாம் ஆகாது, இதுலயே அவர் ஏமாத்திருக்காங்க, நிறைய அடிச்சிருக்காங்க காசுலாம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 லேண்டு, வீடு எல்லாத்தையும் வித்து வீசா கஷ்டப்பட்டு புரோக்கரை வச்சு வீசாலாம் வாங்கி எப்படியோ பாத்தீங்கன்னா சவுதி போறாரு. சவுதி போனோன்னே இறங்கினோன்னு பாத்தீங்கன்னா அந்த பேசி வச்சிருப்பாங்க இல்லையா புரோக்கர் மூலமா வேலை பார்க்கறதுக்கு, அவங்க வந்து இவரை கூட்டிட்டு போறாங்க. இவரை கூட்டிட்டு போகும்போது நடத்தும் போது அந்த ட்ரீட்டிங், அதாவது இந்த கைண்ட் இருக்கு தெரியுமா, அந்த வே ஆஃப் அப்ரோச், வே ஆஃப் ட்ரீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து அந்த சுத்தமாக அந்த இடத்துல இல்லை.
வந்தோடனே அவரோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் பிடுங்கிடுறாங்க. இவருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் வந்து ஒரு கேரளா, அந்த அளவுக்கு எஜுகேட்டடும் கிடையாது. ஸோ அங்க சவுதியில பேசக்கூடிய மொழி அரபு வந்து இவருக்கு தெரியல. ஸோ அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல, எதுவுமே புரியாம ஒரு மாதிரி திக்குமுக்காடி நிக்கிறாரு நம்மளோட நஜீப். சரின்னு சொல்லிட்டு ஒரு கார்ல ஏத்துறாங்க, பாஸ்போர்ட் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த ஏர்போர்ட்ல இருந்து சவுதியோட ஏர்போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 நாள் அந்த கார் எங்கேயுமே நிக்காம போய்கிட்டு இருக்கு. இவருக்கு ஒரு மாதிரி என்ன ஏர்போர்ட்ல வந்து இறங்கிட்டோம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்னா சரி, 1.5 நாள் எங்க தான் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எங்க போறோம் ஏது பண்ண போறோம் எதுவுமே தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த காரோட கதவுகள் திறந்தோன்னா பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மண்ணு. என்னடா மண்ணா இருக்கு, எந்த ஏரியாடா பார்த்தா அது பாலைவனம் கூட அவருக்கு தெரியல. ஒரு பாலைவனத்துல போய் இவரை இறக்கி விடுறாங்க. ஸோ சுத்தி மூத்தி ஒரு மரம் இல்லை, ஒரு செடி இல்லை, ஒரு வீடு இல்லை, பேசுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை. ஸோ அங்கே போய் நஜீபை பார்த்தீங்கன்னா கஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. கஃபில்னா அந்த அந்த இடத்தோட ஓனர், ஓகேவா, அந்த எந்த வேலை பார்க்க போறாங்களோ அவரோட அந்த ஓனர் வந்து கஃபில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவரோட கஃபில்கிட்ட போய் இவரை ஒப்படைச்சிடுறாங்க. ஒப்படைச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு மந்தனா கூட ஒரு பச்சை பசேன்னு இருக்கும் இல்லையா, ஆட்டு மந்தன் கூட சொல்ல, கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆடுகள் இருக்கு, கூட ஒரு 10-15 ஒட்டகங்கள் இருக்கு, இதெல்லாம் நீ மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை விட்டுறாங்க. பாலைவனத்துல வீடு கூட இல்லை. ஸோ விட்டுடுறாங்க. அந்த நஃபில் வந்து தூரத்துல இருந்து அந்த கஃபில்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா இவர் தூரத்துல இருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்து எங்கேயும் ஓடிட முடியாது. ஸோ வந்து இவருக்கு வந்து குழப்பம், என்ன ஆடு மேய்க்க விட்டாங்க இப்படி வந்து பாலைவனத்தில், சாப்பிட கூட ஒன்றும் இல்லை, தண்ணியில் எதுவுமே இல்லை. ஏன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பசையான ஒரு பூமியில வாழ்ந்துட்டு தண்ணியே இல்லாத ஒரு பாலைவனத்தில் வந்து விட்டா அவருக்கு எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விட்டுட்டாங்க. அவருக்கு தண்ணி இல்லை குடிக்க, சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்ச ரொட்டி இருக்கு தெரியுமா, காஞ்ச ரொட்டியை பார்த்தீங்கன்னா அவருக்கு சாப்பாடை கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த காஞ்ச ரொட்டியை சாப்பிடும்போது அடைக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா, குடிக்க தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காதுனால மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆடோட பாலை பிடிச்சி அதுல அந்த ரொட்டியை ஊற வச்சு சாப்பிட்டதா சொல்றாரு. அவர் கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த பாலைவனத்துல கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த 2 வருஷமும் அந்த ஆட்டுடைய பாலும் அந்த காஞ்ச ரொட்டியும் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அவருக்கு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலைவனம்ங்கிறனால பாத்தீங்கன்னா தண்ணி இருக்காது எங்கேயுமே. ஸோ குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா, அதாவது உயிர் வாழ்ற அளவுக்கு தான் தண்ணி கொடுப்பாங்களாம் குடிக்கிறதுக்கு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாமே அரப்ஸ் தானே, அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிக்க மாட்டாங்க, ஓகேவா. ஏன்னா பாலைவனத்தில் எங்கே போய் குளிக்கிற அளவுக்குலாம் தண்ணி எங்கே இருக்கும் பாலைவனத்தில். ஸோ யாரும் அவங்க குளிக்க மாட்டாங்க, இவருக்கும் குளிக்க மாட்டாங்க. ஆனால் தண்ணி வரும், லாரியில் கொண்டு வருவாங்க, தண்ணிலாம் கொண்டு வருவாங்க. அதாவது வந்து அவங்க இருக்கிற தண்ணி அவங்களுக்கும் அந்த ஆடுகளுக்கும் தான் இருக்கணுமா. இவருக்கு வந்து அதாவது வேஸ்ட் ஆயிருமா தண்ணி, இவருக்கு தேவையில்லாம எது கொடுக்கணும், தன்னுடைய மேய்ச்சலுக்கு போற ஆடுகளுக்கும் அந்த இருக்கக்கூடிய அரப்ஸுக்கும் தான் ஃபர்ஸ்ட் இது ப்ரையாரிட்டி, அவருக்கு தான் தண்ணியா. ஸோ இவர் பாத்ரூம் போறான்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா. ஏன்னா 2 வருஷம் வந்திருக்காரு, ஒரு வீடு கூட இல்லை, பாத்ரூம் போறதுக்கு குளிக்கிறதுக்கும் சரி, அந்த வேஸ்ட்டை கிளீன் பண்றதுக்கும் சரி, எதுக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்கல. ஸோ இவருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த இருக்குல்ல அந்த பாலைவன மணல்களை வச்சு நீ இது பண்ணிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. அந்த வாழ்ந்த 2 வருஷமும் அவர் மேல ஒரு சொட்டு தண்ணி படலையாம், குளிக்கிறதுக்கும் பாத்ரூம் போனா யூஸ் பண்றதுக்கும் எதுக்குமே அவர் மேல ஒரு சொட்டு துளி தண்ணி படலையாம். குடிக்க மட்டும் லிமிட்டடா ஒரு அமௌண்ட்ல, இவ்வளவுதான் அமௌண்ட் இல்லை, இவ்வளவு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு மட்டும், உயிர் வாழ்றதுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கான தண்ணி மட்டும் தான் கொடுத்தாங்களாம். 2 வருஷமா மணலை தான் யூஸ் பண்ணியிருக்காரு அவரு. அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருந்திருக்குன்னு பாருங்க. போகுது, நாட்கள் போயிட்டே இருக்கு, தாடி மீசெல்லாம் வளருது, அவர் குளிச்ச பல நாட்கள் பல மாசங்கள் ஆகுது. பாத்ரூம் போயிட்டு அதை கிளீன் பண்ண கூட தண்ணி இல்லாதனால அவர் அவரோட அப்பியரன்ஸே ஒரு மாதிரி கேவலமா மாறிடுது, ஸ்மெல் வருது, அந்த மாதிரிலாம் அவரால் இருக்க முடியல. அப்படியே அந்த ஆடுகளோட ஆடாவே இருக்காங்க, தங்குறதுக்கு வீடு இல்லை. ஆக்சுவலா பாலைவனத்தை பார்த்தீங்கன்னா பகல்ல கூட கொழுந்து விட்டு எரியும், ஓகேவா, அவ்வளோ ஒரு ஹீட்டு, அனல் காத்து அடிக்கும். அதே நைட்ல பாத்தீங்கன்னா அப்படியே குவைட் ஆப்போசிட்டா குளிரும். ஸோ போத்துறதுக்கு போர்வே இல்லை, இருக்கிறதுக்கு வீடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. ஏன் இவ்வளவு கஷ்டப்படும், ஏன் இங்க வந்தோம், எதுவுமே ஏன்னா பாஸ்போர்ட் பண்ணி வச்சுட்டாங்க, எப்படி போறது, எங்க போறது, ஏன்னா போனா இவரை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. ஸோ போகவும் முடியாது, என்ன பண்றது. ஏன்னா அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 8 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க அவங்களோட ஒய்ஃப். ஸோ அவங்கள காப்பாத்துறதுக்காக தான், சம்பாதிக்கிறதுக்காக நீங்க வந்தாரு. ஸோ அதுவும் அவங்க என்னன்னாங்கன்னு தெரியல, எதுவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு புரியாம பைத்தியக்காரத்தனமா ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஆடுகளோட பேசுறது, அப்போ வந்து சொல்றாங்க ஒரு ஆடு வந்து குட்டி போட்டுச்சான். ஸோ குட்டி போட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு நேரம் ஒரு பையன் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு குட்டியை எடுத்து தன்னோட பையனா, அவர் அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு நினைச்சிருந்தாரோ அந்த பேர் அந்த ஆட்டு குட்டிக்கு வச்சு தன்னோட பையன் போல அந்த ஆடை பார்த்துக்கிட்டதா சொல்றாங்க. அதை வந்து பேசுவாரான் டெய்லி, அப்பாட்ட வாடா அப்பாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டு குட்டிகிட்ட பேசி இருந்திருக்காரு. ஏன்னா பேசுறது கூட யாருமே மொழி தெரியாது. அந்த மாதிரி ஒரு சில ரொம்ப கொடுமையான ஒரு சில விஷயங்கள்லாம்
இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் சொல்ற அந்த கதையை வந்து உங்களோட இடத்துல வச்சு பாருங்க, நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்க எத்தனை நாள் தாங்கியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த மனுஷன் தாங்கியிருக்காரு இந்த விஷயம், இவ்வளவு கொடுமைகளை. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, ஆடுகளோட தான் தன்னோட வாழ்க்கை. ஏன்னா நீங்களே சொல்லுங்க, பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ நடக்குது இல்லையா? ஸோ அந்த ரியாலிட்டி ஷோல வந்து ஒரு 3 மாசம் நம்ம 15 பேராச்சும் கூட இருப்பாங்க. அதுலயே ஒரு சில பேர் மென்டல் ப்ரெஷர் ஆகுறாங்க. 2 வருஷம் எந்த ஒரு மனுஷனையும் பார்க்க முடியாம வெறும் ஆடுகளோட ஒரு தண்ணி துளி கூட மேல படுறதுக்கு வாய்ப்பு இல்லாம எங்க பார்த்தாலும் மணல். யாரு இருப்பா சர்வே பண்ணுவா? ஊர்ல ஒய்ஃப் இருக்காங்க 8 மாசம் பிரெக்னன்ட். அவங்களுக்கு என்ன இருக்காங்களா இல்லையா என்ன ஏதுன்னு தெரியாம யாரு இருப்பா? நீங்க இருப்பீங்க, உங்களோட கேரக்டரை அந்த பிளேஸ்ல வச்சு பாருங்க, தெரியும். ஸோ இது நான் சொன்ன வரைக்கும் இவரோட வாழ்க்கையில் நடந்த கதை. இந்த படத்துலையும் இந்த ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற இந்த நாவலையும் என்ன சொல்றாங்கன்னா, யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்தாரு, கூட கொஞ்ச நாள் இருந்தாரு, அப்புறம் அவரும் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. அப்புறம் இந்த கொள்ளைக்காரங்களா இருப்பாங்க தெரியுமா, அந்த கன்ஸ் நம்ம மரியன் படத்துல பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு கருப்பின மனிதர்கள், இந்த ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி கண் வச்சுக்கிட்டு இவரை வந்து கொஞ்சம் தூரம் வழி நடத்தி கூட்டிட்டு போனதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொடுமையான ஒரு சில விஷயங்கள்னா, பாலைவனம்ங்கிறனால பார்த்தீங்கன்னா நைட்டு பயங்கரமா குளிர் எடுக்கும். அது வந்து டே டயத்துல எவ்வளவு ஹீட் இருக்கோ அதுக்கு குவைட் ஆப்போசிட்டா அவ்வளோ குளிர் இருக்கும். ஸோ அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா குளிருக்கு போத்துறது கூட போர்வை இல்லாத, ஒரு வீடு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தனால ஒரு ஆடோட சேர்ந்து இருந்ததா அப்படி பேசுறாங்க, உடல் உறவுல இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாவல்லையும் சரி இந்த படத்துலையுமே இந்த நாவலை வச்சுதான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்துலையும் இந்த சீன் வைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. பட் இது ரொம்ப ஆக்வர்டா இருக்கும், நல்லா இருக்கா, தவறான ஒரு விஷயமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சீனை மட்டும் கட் பண்ணிட்டதா சொல்றாங்க. ஆனா இவர் வந்து சொல்றது வந்து என்ன விஷயம்னா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க நாவல்ல எக்ஸ்ட்ராவா சேர்த்து எழுதிக்கிட்டாங்க, பட் அப்படிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொன்னது. நம்ம இவர் சொன்னதை நம்ம எடுத்துக்கலாம், ஓகே, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண ஒரு சில விஷயங்கள். பட் இவர் சொன்னா இவரோட ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கிடையாது. இது வந்து இந்த புக்லையும் அந்த நாவல்லையும் இப்படிதான் எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் லைஃப்பை மட்டும் நம்ம பார்க்கலாம். அங்க இருந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா நஜீப்க்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் லெட்டர் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அங்க ஆடுகளுக்கு பாத்தீங்கன்னா பாலைவனம் இல்லையா, செடி கொடி எதுக்காது, அப்ப ஆடு என்ன சாப்பிடும். ஸோ ஆடுக்கு வந்து தீவனம் கொண்டு வரக்கூடிய வண்டியிலையோ இல்லை ஏதோ தண்ணி கொண்டு வர வேண்டிய ஒரு லாரி டிரைவரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு, நான் வந்து ஆடுகளோட ஆடாவே மாறிட்டேன், யாராச்சும் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து, அந்த லெட்டர் வந்து அவங்களோட மனைவி அவங்களோட ஒய்ஃப்கிட்ட போய் சேர்த்துட்டதா, அந்த டிரைவர் வந்து போய் சேர்த்துட்டதா சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு தடவை தான் பேசியிருக்காரு. பட் அந்த கம்பெனி இவர் வேலை பார்க்க கூட்டிட்டு போன கம்பெனி பார்த்தீங்கன்னா இவர் பேசுன மாதிரி அவங்க ஒய்ஃப்ட்ட வந்து நிறைய லெட்டர்ஸ் அமைச்சிருக்காங்க. பட் இவர் இது வரைக்கும் ஒரே ஒரு லெட்டர் தான் அமைச்சிருக்காரு. ஸோ ஒரு அளவுக்கு மேலே அவனோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுமையில் இருந்தவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கிடைக்குது. கஃபில் அப்படின்னு சொல்றோம்ல, அவரோட ஓனர் இருக்கார்ல, அந்த கஃபிலோட ஃபேமிலிலேயே அவங்க அண்ணனுக்கும் அவங்க தம்பி வீட்டிலேயே ஏதோ ஒரு மேரேஜ் நடக்குது. ஸோ அந்த கஃபில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அவர் வந்து போயிடுறாரு. கஃபில் போன அந்த டயத்துல பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு டைம், எப்படியாச்சும் தப்பிச்சிடணும், நம்ம குழந்தை குட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்தீங்கன்னா பாலைவனத்துல நடந்தே தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு நடந்து போறாரு. சரியா, நடந்து போறாரு போய்கிட்டே இருக்கும் போது இவரை மாதிரியே ஒரு ரொம்ப தாடி மீசெல்லாம் வளர்த்து எதுவுமே ஒரு மாதிரி ரொம்ப பார்க்கவே சகிக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாத ஒரு மனிதரை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்குது. போய் பார்க்குறாரு, கிட்ட போனோன்னு பார்த்தீங்கன்னா அவரும் மலையாளத்துல பேசுறாரு. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு அவரோட சொந்த தாய் மொழியில இன்னொருத்தரை பேசுறத கேட்டது போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சான். பட் இவரையும் சொல்றாரு வாங்க சேர்ந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற, அவரோட கஃபீல் வந்து அங்க இருந்தனால அவரால் தப்பிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு நம்மளோட நஜீப். ஸோ இவர் மட்டும் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, மணலை தவிர ஒண்ணுமே தெரியல. 3 மணி நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுது, அப்படியே அந்த நாள் முழுக்க போகுது. சுத்தி எங்க பார்த்தாலும் மணல் தான், பாலைவனம் தான், சாப்பிட ஒன்றும் இல்லை, குடிக்க தண்ணி சும்மாவே தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டம். இந்த நம்ம மரியாதை படத்துல பார்ப்போம் தெரியுமா, தனுஷ் வந்து அப்படியே கஷ்டப்பட்டு அந்த பாலைவனத்துக்குள்ள வர்ற மாதிரி எப்படி ஒரு சீன் இருக்கும், அவ்வளவு கஷ்டமா அந்த சீன் ரியல் லைஃப்ல ஒரு நடந்திருக்கு. ஸோ இப்படி போறாரு, அப்படியே அந்த பகல் வந்து இரவா மாறுது, அந்த இரவு பகலா மாறுது. இப்படியே ஒரு 2, 3, 4 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரோடு தெரியுதுங்க. 4 நாளா பாலைவனத்துல நடந்தே இந்த ரோட்டுக்கு போயிருக்காரு, சாப்பாடு எதுவும் இல்லாம, தண்ணி எதுவும் இல்லாம. சுத்தி இந்த நீங்க சொல்லுங்க, 4 நாளா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க தாண்டும் போது உங்களுக்கு சுத்தி மணல் தான் இருந்தா எப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நம்ம தப்பிப்போமா, செத்துருவோமா? ஏன்னா இவரை செத்தாலும் நம்ம தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில கடைசியில ஒரு 4 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரோடை பாக்குறாரு. ரோடை பார்த்து நிறைய கார்லாம் போகுது.
நிறைய கார்ல போகும்போது லிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டும் போது பாத்தீங்கன்னா இவரோட தோற்றத்தை வச்சு, ஏன்னா நிறைய முடி வளர்ந்து தாடிலாம் வளர்ந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா மேல ஒரு சொட்டு தண்ணி கூட படாம, பாத்ரூம் போனா கூட யூஸ் பண்றதுக்கு தண்ணி இல்லாம மேலாம் ஒரு மேலே ஸ்மெல் வந்து அவ்வளவு மோசமா இருக்கக்கூடிய ஒரு பர்சனை யார் கார்ல ஏத்துவா சொல்லுங்க? யாருமே ஒரு மதிக்க கூட இல்லை, கேர் பண்ண கூட இல்லை. ஏன்னா ஒரு பிச்சைக்கார மாதிரி அவ்வளவு மோசமான ஒரு தோற்றத்துல இருக்காரு. ஸோ யாருமே இவர் வந்து ஏத்துக்கல, அங்க வந்து காப்பாத்தல. ஒரே ஒரு பரிதாபப்பட்ட ஒரு அராப்புக்காரர் மட்டும் பாத்தீங்கன்னா இவரை கார்ல ஏத்திட்டு இவர் நடந்ததெல்லாம் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சவுதியில இருக்கக்கூடிய ரியாத் அப்படிங்கிற ஒரு சிட்டி, ரியாத் தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அந்த சிட்டில போய் ஒரு ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா இவர் இறக்கி விடுறாரு. அந்த ஹோட்டல்ல இறக்கணும்னா பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு முதல் முறையா குளிக்கிறாருங்க. அவர் மேல தண்ணி துளி படுறத வந்து அவரால் தாங்க முடியல. வித்தியாசமா ஏதோ அக்செப்டே பண்ணிக்க முடியாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாரு. 2 வருஷம் கழிச்சு மனுஷன் குளிக்கிறாரு. குளிச்சுட்டு ஓரளவுக்கு அந்த தாடி மீசை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நைட்டு நல்ல சாப்பாடு 2 வருஷம் கழிச்சு சாப்பிட்டுட்டு ஊருக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்டை பிடிக்கிட்டாங்க, எந்த டாக்குமெண்ட்ஸும் கிடையாது. அப்ப எப்படி ஊருக்கு போக முடியும்? வேற எந்த வழி? எல்லா முயற்சியும் பண்ணிட்டு அதுலயும் தோத்து போய் கடைசியில் பாத்தீங்கன்னா வேற வழியில போலீஸ்ட சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி போலீஸ்ட போய் இவரே டைரக்டா போய் சரண்டர் ஆயிடுறாரு. ஏன்னா மொழி தெரியாது இவருக்கு, என்ன இவரோட சிச்சுவேஷன் அவரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ எந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் இவர் போய் சவுதி போலீஸ்ட்ட மாட்டிக்கிறாரு. மாட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 10 நாள் இவர் ஜெயிலில் வச்சிருக்காங்க. ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இவர் எந்த நாடு எல்லாமே விசாரிக்கணும்ல. ஸோ அதனால 10 நாள் இவர் ஜெயிலில் வச்சிருக்காங்க. 10 நாள் தான் இவர் வாழ்க்கையிலே சொர்க்கங்கிறாரு. அந்த ஜெயில் வாழ்க்கை எனக்கு சொர்க்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வேலைக்கு குடிக்க தண்ணி, வேலைக்கு சாப்பாடு, ரூம் தேடி வரும், வேலைக்கு சாப்பாடு, குளிக்க தண்ணி இப்படி எல்லாமே கிடைச்சனால அந்த 10 நாள் ஜெயில் வாழ்க்கை எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜெயில் வாழ்க்கையே நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அதுவே சொர்க்கமா இருந்துச்சுன்னா பாருங்க எந்த ஒரு வாழ்க்கை கட்டத்துல அவர் இருந்திருப்பாரு அந்த பாலைவனத்துல அப்படின்னு நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுதியோட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவரை வந்து திருப்பி கேரளாக்கு அனுப்புறாங்க. ஸோ கேரளாக்கு அனுப்புறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி, அவரோட ஒய்ஃபை போய் நேரில் பார்க்குறாரு. 2.5 வயசுல அவருக்கு பையன் இருக்கு. பார்த்ததுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு, அழுகிறாரு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வாழ்க்கையே முடிய போற ஒரு சூழ்நிலை இருந்து வந்திருக்காருல, திருப்பியும் ஃபாரின் போயிருக்காரு. எதுக்கு போயிருக்காரு பாத்தீங்கன்னா இருந்த எல்லாத்தையும் வித்துட்டாரு. ஊர்ல வந்து அப்படி இருந்த ஒரு மனுஷன் இடம் வீடு எல்லாத்தையுமே வித்து கடனு, பையன் இருக்கு, இப்போ ஒய்ஃப் இருக்காங்க, அடுத்து இவர் தானே திருப்பி வேலைக்கு போகணும். இங்க வேலை ஒண்ணும் இல்லை, சொந்த ஊர்ல வேலை இல்லை. அப்ப என்ன பண்றது? திருப்பியும் நான் ஃபாரின் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தாருக்கு போறாரு. கொத்தாரில் போய் என்ன வேலை பார்க்கறாருன்னா இந்த ரோடு கூட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரோடு கூட்டி குப்பை எழுதி வைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்ததா சொல்றது. எனக்கு வந்து அந்த வேலையை பார்க்கறது அவ்வளோ நிம்மதியாக அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. என் வாழ்க்கை ஏன்னா அவ்வளோ கஷ்டத்துலேருந்து இவ்வளோ இந்த அளவுக்கு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொத்தாரில் போய் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இவரோட கதைகள் எல்லாம், இவரோட ஸ்டோரி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு லூலு குரூப்ஸ் தெரியும் இல்லையா, லூலு மால், லூலு சூப்பர் மார்க்கெட், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் கேரளாவில் கேரளாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லூலு குரூப்ஸ் இருக்குல்ல, இந்த லூலு குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா வேலை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையனுக்கு பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவரும் அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து இவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு, கேரளாவில் இருக்காரு. இப்படி ஒரு படம் எடுத்து தான் இவர் பட்ட கஷ்டங்கள், இவரோட வாழ்க்கையில அனுபவிச்ச நரக வேதனைகள் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படமும் நீங்க நினைச்ச மாதிரி டக்குன்னு எடுக்கலைங்க. இந்த படத்தோட ஆரம்ப புள்ளி 16 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. லாக்டவுன் எல்லாம் எடுத்துட்டு தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய விஷயம். இந்த நாவலை வந்து நாங்கள் படமா ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த டீம் பார்த்தீங்கன்னா மலையாள சினிமா டீமே பார்த்தீங்கன்னா ஒத்துழைச்சு நிறைய பேரோட சப்போர்ட்னால தான் இது வந்து இந்த அளவுக்கு இது வந்து இவருக்கு கிடைச்ச வெற்றி. ஏன்னா இவர் பட்ட கஷ்டங்கள் இன்னைக்கு வந்து இவர் உயிரோட இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா இப்போ எல்லாமே நான் பேசுனேன் இல்லையா, நீங்க கேட்குறீங்க இல்லையா, நீங்க 2 பேர்கிட்ட சொல்லுவீங்க. ஸோ மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வரலாறா இவரோட வாழ்க்கை மாறி இருக்கு. இவர் பட்ட கஷ்டங்கள் எதுவுமே வீண் போகாம. ஸோ மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம அடிச்சுக்கவே முடியாது. என் மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், குரூப்பாக இருக்கட்டும், நம்ம உண்மை சம்பவங்களை வந்து படமாக எடுக்கிறதுல. ஸோ இவரோட வாழ்க்கை இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. இவ்வளோ கண்ணீர்கள், இவ்வளோ வேதனைகள், இவ்வளோ அழுகைகளும் ஒரு 3 மணி நேர படமாக வந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாரின்ல நடக்கிறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது. அதை வந்து நம்ம வெளிப்படையாக கொண்டு வராது தான் அதிகம் சொல்லணும். கோட் லைஃப்பை பற்றி நிறையா பார்த்துட்டோம். அவரோட கண்ணீரும் அவரோட கதறல்களும் தனிமையும் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு நம்ம இது மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you, bye bye and take care. இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரமாகவே சந்திக்கலாம்.